வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 29. மலையமான் இப்போதெல்லாம் இரவில் வீட்டுக்கு வருவதில்லை. பண்ணையிலேயே படுத்துவிட்டு மறுநாள் காலை நேர வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு 11 மணிக்கு மேல்தான் வீட்டுக்கு வருவான். வந்ததும் குளித்து சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் படுத்து எழுந்து மீண்டும் பண்ணைக்கு செல்வான். கனிமொழியோடு பிரச்சனை வந்த பிறகு இதுதான் அவனுடைய புது வழக்கம். அன்றும் அப்படித்தான். காலையும் அல்லாத மதியமும் அல்லாத அந்த இடைப்பட்ட நேரத்தில் வீட்டுக்கு வந்தான். தாமரையும் அப்போது தாய் வீட்டில்தான் இருந்தாள். முதல் நாள் நல்ல செய்தியோடு மகள் வீட்டுக்கு போன தாய் அவளையும் கையோடு அழைத்து கொண்டு வந்திருந்தார். மகனை சமாதானம் செய்ய வேண்டுமே. இப்போதெல்லாம் அவன் அலமேலுவின் முகத்தை கூட பார்த்து பேசுவதில்லை. கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் சுருக்கமாக பதில் வரும். அதற்கு மேல் அவனிடம் நெருங்க முடிவதில்லை. அதனால்தான் அவருக்கு மகளின் துணை தேவைப்பட்டது. மலையமான் குளித்துவிட்டு வந்து சாப்பாட்டில் அமரும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை. அவன் சாப்பிட ஆரம்பித்து சற்று நேரத்திற்கு பிறகு அலமேலுதான் மெல்ல வாய் திறந்தார். நேத்து உன் மாமனார் வந்திருந்தாருப்பா என்றார். அவனிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லை. அவர் பேசியது காதில் விழுந்ததா என்றே தெரியாத அளவுக்கு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு கொண்டிருந்தான். அலமேலுவும் தாமரையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கனி உண்டாயிருக்காளாம். இப்போது தாமரை சற்று அழுத்தமான குரலில் சொன்னாள். கையில் எடுத்த உணவை வாயில் வைக்க போனவன் அப்படியே உறைந்தான். முகமும் உடலும் கல்லாய் இறுகிவிட்டது. ஒரு கணம்தான். அதற்குள் சுதாரித்து கொண்டான். யாரையும் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை, பதில் சொல்லவும் இல்லை. மீண்டும் உணவில் கவனமானான். பெண்கள் இருவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். எவ்வளவு பெரிய விஷயம், இவன் என்ன எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்று. மலையா, இனி கனி அங்க இருக்க கூடாதுப்பா, போய் கூட்டிட்டு வந்துடு. மனம் கோணாமல் மகனுக்கு அறிவுரை கூறினார் அலமேலு. சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து கை கழுவியவன் தாயை நிமிர்ந்து பார்த்து, இப்ப இல்ல, இனி எப்பவுமே அவ இங்க வரமாட்டா என்றான் உறுதியான குரலில். வாயடைத்து போனார் அலமேலு. தாமரைக்கு சுர் என்று கோபம் வந்தது. அவர் ராங்கி பிடிச்சவதான், அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா, அதுவும் குழந்தைன்னு ஆன பிறகு என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டவள், கல்யாணம்னா 1000 நல்லது கெட்டது இருக்கும். எல்லாத்துக்கும் இப்படி அத்துக்கிட்டு போகணும்னா ஊர்ல குடும்பத்தையே பார்க்க முடியாது. எல்லாரும் தனித்தனியா வீடு கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான் என்று நொடித்தாள். அதையெல்லாம் அவன் காதில் போட்டு கொள்ளவில்லை. சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் படுப்பவன் அன்று அதை கூட செய்யாமல் உடனே சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு பண்ணைக்கு கிளம்பிவிட்டான். என்னம்மா இவன் இப்படி மாறி போயிட்டான்? புருஷன் பொண்டாட்டி சண்டை யாருக்கு வரல, ஏன் இப்படி பண்றான் என்ற தாயிடம் புலம்பினாள் தாமரை. அவன் பண்ணைக்கு போன சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கப்பன் வீட்டுக்கு வந்தார். மீண்டும் அலமேலுவிடம் பேசிவிட்டு மலையமான் மனநிலை பற்றி விசாரித்தார். தான் அவனிடம் பேசுவதற்காகத்தான் வந்ததாகவும் சொன்னார். அலமேலு சங்கடத்துடன், அவன் இன்னமும் கோமாத்தான் இருக்கான் என்றார் சற்று இழுத்து. அங்கப்பனுக்கு எதுவும் பேச முடியவில்லை. 2-3 நாட்கள் கழித்து நாராயணனை அழைத்து பேசினார். அவரும் மலையமானிடம் பேசி பார்த்துவிட்டு கையை விரித்தார். வேறு வழியில்லாமல் கடைசியாக அவரே அவனுடைய பண்ணைக்கு நேரில் சென்று அவனை சந்தித்தார். முகத்தில் எந்த வேறுபாட்டையும் காட்டாமல் அவரை நல்லவிதமாக வரவேற்று நாற்காலி போட்டு அமர சொன்னான். அதுவரை அவருக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதற்கு பிறகு அவனுடைய பேச்சு அவருக்கு உவப்பாக இல்லை. மாமா என்கிற வார்த்தையை முழுவதுமாக தவிர்த்து பேசினான். வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க இப்படி. அவருக்கு சங்கடமாக இருந்தது. அவன் எந்த அளவுக்கு மாமாவை தவிர்த்தானோ அதைவிட அதிகமாக இவர் மாப்பிள்ளையை பயன்படுத்தினார். இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க மாப்பிள்ள இப்படி. இருவருடைய கண்ணாம்பூச்சி ஆட்டமும் கனிமொழியின் பெயரை எடுத்ததும் முடிவுக்கு வந்தது. கனி உண்டாயிருக்கு மாப்பிள்ள, போன வாரம் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு போனேன் என்றார் தயக்கத்துடன். அவன் பதில் சொல்லாமல் பார்வையை விலக்கி கொண்டான். அது சின்ன புள்ள, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மனசுல வச்சுக்காம மன்னிச்சுக்குங்க மாப்பிள்ள, என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார் கௌரவத்தையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு. என்னை தர்ம சங்கடப்படுத்தாதீங்க என்றான் மலையமான். கனிய கூப்பிட்டுக்குங்க மாப்பிள்ள, அதுக்கும் இங்க வரணும்னு தான் இருக்கு என்றார். அவன் அதற்கு பதில் சொல்லவில்லை. இந்த நேரத்துல அது மனசு சங்கடப்படக்கூடாது மாப்பிள்ள என்றார் மேலும் கெஞ்சுதலாக. அப்போது அவரை நேரிட்டு பார்த்தவன், அப்படின்னா உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறது தான் நல்லது, அங்கதான் எல்லா வசதியும் இருக்கு. நான் என்று ஏதோ சொல்ல வந்தவன் சற்று நிறுத்தி கொண்டான்.
திகைப்புடன் அவனை பார்த்தவர், இப்படி பேசினா எப்படி மாப்பிள்ள? கனிக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக பாருங்க மாப்பிள்ள என்றார். உங்க முகத்துக்காகன்னு நினைச்சு ஒரு தரம் தப்பு பண்ணிட்டேன். அதே தப்ப இன்னொரு தரம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஊருக்காக, உறவுக்காக, குடும்பத்துக்காக, குழந்தைக்காகன்னு 1000 காரணத்தை சொல்லி நீங்க ஒண்ணு சேர்த்து வச்சாலும் மனசு இணங்கலனா ஒருத்தருக்கு ஒருத்தர் கசந்து வாழணும். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லைங்க என்று நிறுத்தியவன் ஒரு சின்ன தயக்கத்திற்கு பிறகு, உடஞ்ச சங்கு என்னைக்கும் ஒண்ணு சேராது, விட்டுடுங்க என்றான். நங்கூரமிட்டது போல் வெகு அழுத்தமாக இருந்தது அந்த குரல். அங்கப்பனுக்கு ஒரு கணம் உள்ளம் குலுங்கிவிட்டது. ஆனால் சமாளித்து கொண்டார். அவனுடைய மன கஷ்டம் அவனை அப்படி பேச வைக்கிறது என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டவர், உங்க கோபம் எனக்கு புரியுது மாப்ள, இப்ப எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும் என்று கூறிவிட்டு கிளம்பினார். மருமகனிடம் சொன்னபடியே ஓரிரு மாதங்கள் அமைதியாக இருந்தார். அதன் பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தொடர்ந்து பேசி அவனுக்கு அழுத்தம் கொடுத்தார். ஆனால் அவன் தன்னுடைய பிடிவாதத்திலிருந்து இறங்குவதாக இல்லை. அடுத்து உறவினர்கள், நண்பர்கள் என்று அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கினார். ஊரில் உள்ள பெரியவர்கள், உறவில் உள்ள மூத்தவர்கள் என்று சமாதானத்திற்கு கூட்டத்தை அனுப்பினார். எதுவும் எடுபடவில்லை. பஞ்சாயத்துக்கு வந்தவர்கள் அவர்களை எப்படியாவது வாழ வைத்து விட வேண்டுமே என்கிற பேராவலுடன் அவனை தொடர்ந்து துரத்தினார்கள். அவன் அசைந்து கொடுக்கவில்லை. இப்படி ஒரு கல்மனிதன் அவனுக்குள் இருப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. உண்மையில் மலையமானே அதை அறிந்திருக்கவில்லை. அவனுக்கும் அது ஆச்சரியம்தான். முதல் நாள் குழந்தையை பற்றி அறிந்த ஒரு கணம் அவனுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல் ஒருவித அதிர்வு ஏற்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் அதற்கு பிறகு அவனுக்குள் எந்த விதமான சலனமும் இல்லை. அந்த குழந்தையை பற்றி எந்த ஒரு கற்பனையோ ஆசையோ பாசமோ எதுவுமே இல்லை. மனம் மரத்து போய்விட்டது போல் எதையுமே அவனால் உணர முடியவில்லை. யார் யாரோ என்னென்னவோ சொல்லி அவனை சமாதானம் செய்ய முயற்சி செய்தார்கள். அவனுடைய பிடிவாதத்தை வியப்புடன் பார்த்து சமயத்தில் அவனை திட்டக்கூட செய்தார்கள். ஆனால் அவனுக்கு எதுவும் தோன்றவில்லை, அவள் வேண்டாம் என்பதை தவிர. கனிமொழி வேலையை விட்டுவிட்டு வீட்டில் அடைந்து கிடந்தாள். ஆரம்பத்தில் இல்லாத உடல் உபாதைகள் இப்போது அவளை புரட்டி போட்டு கொண்டிருந்தன. போதாக்குறைக்கு அவனிடமிருந்து வேறு எந்த தகவலும் இல்லை. குழந்தை விஷயத்தை பற்றி தெரிந்ததும் ஓடி வந்து விடுவான் என்று இவள் எதிர்பார்த்திருக்க, மாதங்கள் 2 உருண்டோடிய பிறகும் அவன் வராததில் மாளா கவலை அவளுக்கு. பிள்ளை என்று தெரிந்தால் பேயும் இறங்கி விடாதா? இவன் எப்படி இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறான்? ஒருவேளை அவனுக்கு இன்னமும் விஷயம் தெரியவில்லையோ? அப்பா சொல்லி அனுப்பிய செய்தி அவனை சென்று சேரவே இல்லையோ? அவள் மனம் தவித்தது. இரவு படுத்திருந்தவள் எழுந்து சென்று அம்மாவை எழுப்பி அது பற்றி கேட்டாள். அம்மா, அவருக்கு இன்னும் நியூஸ் போகவே இல்லை போல, இல்லனா எப்படி இவ்வளவு நாள் வராம இருப்பாரு என்றாள் தவிப்புடன். இதுக்குதான் என்னை இப்போ எழுப்புனியா? இவ்வளவு நேரம் தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அம்மா கடிந்து கொண்டார். தூக்கம் வரமாட்டேங்குதுமா. உன் மூஞ்சியை போய் கண்ணாடியில பாரு, எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாவது உடம்பு மேல அக்கறை இருக்கா உனக்கு? இதுல ஒரு குழந்தை வேற வரப்போகுது, அதை எப்படி பாப்ப? மகளுடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் பேச்சின் திசையை வேறு பக்கம் திருப்புவதில் தீவிரமாக இருந்தார் மணிமேகலை. காரணம், மகளுடைய போக்கு அவருக்கு கவலையை கொடுத்திருந்தது. தினமும் இரவில் உறக்கம் வராமல் தவிக்கும் மகளை பார்த்து பார்த்து நொந்து போனார். அந்த பட்டிக்காட்டானுக்காக இவள் இவ்வளவு ஏங்குவாள் என்று அவர் கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் திருப்பங்கள் நிறைந்ததுதானே வாழ்க்கை. நீங்க பார்த்த மாப்பிள்ள தானே, உங்களால தானே இந்த பிரச்சனையும் வந்தது, எப்படியாவது சரி பண்ணுங்க என்ற கணவனை தூண்டிக்கொண்டே இருந்தார். அவரும் முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தார். நாட்கள் தான் சிட்டாக பறந்து கொண்டிருந்தனவே ஒழிய அவன் மனம் மாறிய பாடில்லை. அதற்கு பிறகுதான் கனிமொழி அந்த முடிவை எடுத்தாள். கனியமுதே அத்தியாயம் 29 நிறைவடைந்தது. அத்தியாயம் 30. அப்போது கனிமொழிக்கு 5ஆம் மாதம் துவக்கம். நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டிருந்தவளுக்கு வயிறே தெரியவில்லை. மகள் இப்படி உடைந்து உருக்குலைந்து கொண்டிருப்பதை சகிக்காமல் சீற்றம் கொண்ட புலியாக ஒரு நாள் கணவனிடம் பாய்ந்தார் மணிமேகலை. உங்களாலதான் எல்லாம், இந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு அன்னைக்கு சொன்னேன், கேட்டீங்களா? அன்னைக்கு அந்த கல்யாணத்தையும் நீங்க தான் பண்ணி வச்சீங்க, இன்னைக்கு இந்த பிரச்சனையும் நீங்க தான் இழுத்து வச்சிருக்கீங்க என்று கத்தினார். அன்று கணவன் மனைவி இருவருக்கும் பெரும் சண்டையாகி விட்டது. கனிமொழி பெரும் மன அழுத்தத்தில் இருந்தாள். பிரேக்கிங் பாயிண்ட் என்பார்களே, அப்படி ஒரு விளிம்பு நிலையில் இருந்தது அவளுடைய மனநிலை.
விரல் நுனியால் தொடுவது போல் சின்னதாக யாராவது ஏதாவது சொன்னாலே உடைந்து ஊற்றாக போய்விடும் நிலையில் இருந்தவளுக்கு அன்று பெற்றோர் போட்டுக்கொண்ட சண்டை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. 3 நாட்கள் தொடர்ந்து உறங்காமல் தவித்தாள். 4வது நாள் தான் அந்த முடிவுக்கு வந்தாள். சாட்சிக்காரன் காலில் விழறதுக்கு பதிலா சண்டைக்காரன் காலிலேயே விழலாம். அந்த முடிவை எடுப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமாக இல்லை. அதுவும் கனிமொழிக்கு. பல நாள் போராட்டம், மிகப்பெரிய மன அழுத்தம், நெருக்கடி, இதெல்லாம் தான் அவளை இறங்கி வர செய்தது. மா, நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் என்ற மகள் சொன்னபோது மணிமேகலைக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது. அந்த காட்டுப்பயலிடம் தன் மகள் இறங்கி போவதா என்று. ஆனாலும் அவருக்கு வேறு வழி இல்லை. துளி அளவு கூட விருப்பம் இல்லை என்றாலும் டிரைவரை அழைத்து வண்டியை எடுக்க சொன்னார். கார் வீட்டு பக்கம் திரும்பிய போது, பண்ணைக்கு போங்கண்ணா, இந்த நேரத்துல அங்கதான் இருப்பாரு என்று அவனுடைய இருப்பிடத்தை சரியாக கணித்து சொன்னவள் காரை தோப்புக்கு வெளியிலேயே நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி நடந்து பண்ணைக்கு சென்றாள். அவளை பார்த்ததுமே வேலையாட்களுக்கு ஆச்சரியம். வாமா வாமா என்று ஆர்ப்பாட்டமாக வரவேற்று நலம் விசாரித்து விட்டு பின்பக்கம் மீன்குளத்தில் நின்று கொண்டிருந்த மலையமானுக்கு செய்தி சொல்ல ஓடினார்கள். அவர்களை தடுத்துவிட்டு தானே அவனை தேடி மீன்குளத்து பக்கம் சென்றாள். பள்ளத்தில் இறங்கி மீன்களுக்கு தீனி வைத்துவிட்டு மேலே ஏறியவன் அவளை அங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சட்டென்று திகைத்து நின்று விட்டான். அழுந்த மூடிய உதடுகளை தவிர முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. அவனை நேருக்கு நேர் பார்க்கும் வரை இருந்த தைரியம் இப்போது எங்கு போனதென்றே தெரியவில்லை கனிமொழிக்கு. அடிவயிற்றிலிருந்து அலைபோல் உணர்வுகள் பொங்கி எழுந்து நெஞ்செல்லாம் நிறைந்துவிட திணறி போய் நின்றாள். அவன் தன்னை வரவேற்று குசலம் விசாரிப்பான் என்றெல்லாம் அவள் நினைக்கவில்லை. ஆனால் எதுக்கு இங்க வந்த, என்ன வேணும் என்று கோபத்தை காட்டியேனும் அவளிடம் பேசுவான் என்று நினைத்தாள். ஆனால் அவனோ பாறை கூட தோற்றுவிடும் அளவுக்கு இறுகி போய் நின்றான். உயிரே போனாலும் இவன் எதிரில் மட்டும் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுவிடக் கூடாது என்கிற வைராக்கியம் அவளுக்குள் பிறந்தது. பொங்கி பொங்கி மேலெழும் ஆத்திரத்தை விழுங்கிக் கொண்டு லேசாக மேலிட்டிருந்த தன் அடிவயிற்றை தொட்டு, 5 மாசம் ஆயிடுச்சு, அப்படி என்ன நான் பண்ணிட்டேன், திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு என்றாள். 2 வார்த்தை கோர்வையாக பேசுவதற்குள் குரல் பிசிறு தட்டி அவளை காட்டிக் கொடுக்க முயன்றது. பிடிவாதமாக கட்டுப்படுத்தி கொண்டு அவன் கண்களுக்குள் தவறவிட்ட எதையோ தேடுவது போல் கூர்ந்து பார்த்தாள். மலையமானிடம் சலனம் இல்லை. அவளுடைய கலங்கிய முகம், கரகரத்த குரல், மேடிட்ட வயிறு எதுவுமே அவன் கல்மனதை கரைக்கவில்லை. உணர்வுகளற்ற வெற்று பார்வையை மட்டும் அவளுக்கு பதிலாக கொடுத்துவிட்டு அங்கிருந்து விலக எத்தனித்தான். நீங்க பதில் சொல்லலனா இங்கிருந்து போக மாட்டேன். ஆத்திரத்துடன் ஓங்கி ஒலித்த அவள் குரல் அவனை தடுத்து நிறுத்த நின்று அவளை திரும்பி பார்த்தான். கோபத்தின் சாயல் தெரிந்தது அவன் கண்களில். நீ அன்னைக்கு பேசினது எல்லாம் வெறும் வார்த்தை இல்ல, எல்லாமே உண்மை. அந்த உண்மை உன் நெஞ்ச உறுத்திக்கிட்டே இருக்கு. உறுத்தலோட இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீ என் கூட வாழணும்னு அவசியம் இல்லை என்றான் தன் பண்ணையை சுட்டிக்காட்டி. என்ன உறுத்தல்? எதை சகிச்சுக்கிட்டு வாழறாங்க? எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்களா? அன்னைக்கு நான் பேசினது எல்லாம் கோவத்துல பேசினது, அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. என்னோட அம்மாவை என்னைக்காவது நீ அத்தனை சொல்லியிருக்கியா? இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னோட குடும்பத்துல உள்ளவங்களை நீ உறவு சொல்லி கூப்பிட்டதில்ல. உன்னால முடியல. மனசுல இருக்கிறது தானே வார்த்தையா வரும். அன்னைக்கு நீ பேசின அத்தனையும் உன் மனசுல இருந்து பேசினது என்றான் கடுப்பாக. திகைத்து போனாள் கனிமொழி. ஓரிரு நிமிடங்களுக்கு அவளால் எதுவுமே பேச முடியவில்லை. உண்மை சுட்டது. ஆம், மலையமானை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அவனுடைய குடும்பத்தினரை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை தன்னுடைய உறவாக அவள் ஒரு முறை கூட நினைக்கவில்லை. அதை அவன் கண்டுபிடித்து சொல்லிவிட்ட அதிர்ச்சியில் வாயடைத்து நின்றவள், நான் மாத்திக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். அவன் முகம் ஜிவு ஜிவு வென்ற சிவந்து கடுத்தது. உன்கிட்ட நான் கேட்டனா? பிச்சையா போடுற எனக்கு? அப்படி ஒன்னும் நீ கஷ்டப்பட்டு உன்னை மாத்திக்க தேவையில்ல. நீயாவே இரு, என்ன ஏன் வழியில போக விடு என்றான் சீற்றத்துடன். அப்போ இந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கோர்வையாக பேச முடியவில்லை அவளால். தெருவில் விடுவது போல் அவளை அப்படியே விட்டுவிட்டு கை கழுவ முடிவை செய்து விட்டானா? இதய துடிப்பின் வேகம் எக்குத்தப்பாக எகிரியிருக்க உடம்பெல்லாம் நடுங்கியது. மலையம்மான் நிதானமாக பதில் சொன்னான். விதியோ விபத்தோ எப்படியோ வந்துடுச்சு. வேணும்னா நீ வளர்த்துக்க, இல்ல இந்த பட்டிக்காட்டனோட பிள்ளைய வளர்க்க பிடிக்கலனா கொடுத்துடு, நான் வளர்த்துக்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல அம்மா 2 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும்
என்றான் தீர்மானமாக. நொறுங்கி போய்விட்டாள் கனிமொழி. விதியோ விபத்தோவா, எப்படியோ வந்து விட்டதா பாவி என்று குமுறியது அவள் உள்ளம். அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கடகடவென்று கொட்டிவிட்டது. தாங்கவே முடியவில்லை அவளுக்கு. பிள்ளையை கூட வெறுக்கிறவனிடம் அப்படி வந்து கெஞ்சி கொண்டிருக்க வேண்டுமா என்கிற வீம்பு மேலழ புறங்கையால் கன்னத்தை துடைத்து கொண்டு வேகமாக அங்கிருந்து விலகி நடந்தாள். அடுத்து வந்த நாட்களில் மீண்டும் படுக்கையில் சாய்ந்து விட்டாள். அவளை தேற்றி எடுக்கவே பெரும் பாடாகிவிட்டது மணிமேகலைக்கு. மகள் படும் துன்பத்தை பார்க்க பார்க்க மலையமான் மீதும் அவன் குடும்பத்தின் மீதும் பெரும் வெறுப்பு குன்று போல் வளர்ந்து கொண்டிருந்தது அவர் மனதில். கீர்த்திக்கு 7வது மாதம் துவங்கிவிட்டதால் அவளுடைய பிரசவ நேரத்தில் உடன் இருப்பதற்காக மணிமேகலையை அழைத்தார்கள். ஆனால் கனிமொழியை விட்டுவிட்டு அவரால் எப்படி செல்ல முடியும்? எனவே கீர்த்தியை இந்தியாவிற்கு அனுப்பும்படி சொன்னார் அங்கப்பன். அதற்கு கர்ப்பம் தரித்த 2 பெண்கள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது என்று சீனுவின் வீட்டு பெரியவர்கள் கொடி பிடித்தார்கள். ஆனால் அந்த சம்பிரதாயத்தை எல்லாம் அனுசரிக்கும் நிலையிலா அவர்கள் இருந்தார்கள்? தன்னுடைய 2 மகள்களையும் ஒரே வீட்டில் வைத்து தன்னால் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள முடியும் என்று மணிமேகலை உறுதியாக சொல்லிவிட சீனு முணுமுணுத்து கொண்டே மனைவிக்கு டிக்கெட் எடுத்தான். இன்னும் 2 நாட்களில் அவள் வரவிருக்கிறாள். அதனால் ஆள் வைத்து அவளுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் மணிமேகலை. அன்றைக்கு பார்த்து கனிமொழிக்கு உடல் உபாதை படுத்தி எடுத்தது. வாந்தி மயக்கம் என்று சோர்ந்து கிடந்தாள். மகளை ஒரு பக்கம் பார்ப்பதும் வேலையாட்களை ஒரு பக்கம் விரட்டுவதுமாக பரபரப்பாக இருந்தார் தாய். தோப்பிலிருந்து வந்த அங்கப்பன், நாளைக்கு சம்மந்தி வீட்டிலிருந்து வராங்களாம் என்று மனைவியிடம் சத்தமாக சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தார். சோஃபாவில் படுத்திருந்த கனிமொழி விருட்டென்று எழுந்து தந்தையை ஆவலுடன் பார்த்தாள். தன்னுடைய மாமியார் வீட்டிலிருந்துதான் ஆட்கள் வருகிறார்கள் என்று ஒரு கணம் அவள் எண்ணி எதிர்பார்ப்புடன் எழுந்து அமர்ந்துவிட அங்கப்பன் திகைத்து நின்றுவிட்டார். சட்டென்று அவளுக்கும் நடப்பு நிலவரம் புரிந்துவிட்டது. கீர்த்தியின் வீட்டிலிருந்து வருகிறார்கள். ஏமாற்றத்துடன் மீண்டும் சோஃபாவில் படுத்துக்கொண்டாள். மணிமேகலை அழாத குறையாக மகளை பார்த்துவிட்டு கணவனை முறைத்தார். மகளையும் மனைவியையும் ஓரிரு நொடிகள் மௌனமாக ஏறிட்டவர், கீர்த்தி வீட்டிலேருந்து நாளைக்கு வராங்களாம், ஏர்போர்ட்டு போகணும், நைட்டு கிளம்புனா சரியா இருக்கும், நான் மட்டும் அவங்களோட போயிட்டு வரேன், நீ கனியோட இரு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். மறுநாள் கீர்த்தியை ஏர்போர்ட்டிலிருந்து ரிசீவ் பண்ண அவளுடைய மாமனார் வீட்டிலிருந்து 3 கார்களில் ஆட்கள் வந்து இறங்கினார்கள். அவர்களோடு அங்கப்பனும் தன்னுடைய காருக்கு ஒரு டிரைவரை போட்டுக்கொண்டு கிளம்பினார். ஏதோ திருவிழாவிற்கு செல்வது போல் மகிழ்ச்சியும் சிரிப்புமாக கோலாகலமாக எல்லோரும் கிளம்புவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் கனிமொழி. கனியமுதே அத்தியாயம் 30 நிறைவடைந்தது. நன்றி.